அன்சிகா மோத்வானி அவரோட அண்ணன் ஒய்ஃபால் அவங்க அண்ணியை வந்து ஒரு கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. அன்சிகாவாகட்டும் இல்லை அவங்க மாமியார் ஆகட்டும் இல்லை அவங்க ஹஸ்பண்ட் ஆகட்டும் எல்லாருமே விலை உயர்ந்த கிஃப்ட்ஸு பொருட்களை என்கிட்ட கேட்டு என்னை தொடர்ந்து டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க. இதை பற்றி பிரசாந்த் அவர்கள்கிட்ட கேட்கும்போது அவர் சொன்ன விஷயம் என்னவா இருக்குது அப்படின்னா, நான் இந்த மாதிரி அப்ராட்ல இருக்கேன், இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்ததுன்னே எனக்கு தெரியலை, நான் கண்ட்ரியில் இல்லைன்றதை சொல்லியிருக்காரு. இவங்க வந்து இப்போ அவங்களோட பெற்றவங்க வீட்டில் தான் இருக்காங்க. அப்போ வந்து ஒரு நாத்தனாருக்கு இவங்க எப்படி மேம் ஒரு ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் கொடுக்க முடியும் அவங்க பெற்றவங்க இருக்கும்போது? இவங்க கொடுத்த சில டார்ச்சர்ஸ்னால எனக்கு ஹெல்த் கண்டிஷன் ரொம்ப ஃபால் ஆயிருக்கு, ரொம்ப டவுன் ஆயிருக்கு. அதாவது பெல்ஸ் பால்சி அப்படின்ற ஃபேஷியல் பேரலிசிஸ்னால நான் வந்து இப்போ அவதிப்பட்டு இருக்கேன். எக்ஸ்பென்சிவ் கிஃப்ட்ஸ் கேட்டு என்கிட்ட பணம் கொண்டு வா, ப்ராப்பர்ட்டி அந்த மாதிரி கேட்டு தான் என்ன பண்ணாங்க. விச் மீன்ஸ் கண்டினியூஸாக அவங்களும் உள்ள இன்க்ளூசிவ் அப்படி நாத்தனார் கொடுமையும் இருக்குது அப்படிங்கிறது தான் கொடுத்துருக்காங்க. இதில் டொமஸ்டிக் வயலன்ஸ் அப்படின்னு எடுத்துட்டாலும் எல்லாருமே நினச்சிட்டு இருப்பாங்க. நம்ம ரிஜிஸ்டராக போனோம் அப்படின்னா எல்லாருமே என்ன நினச்சிட்டு இருப்பாங்க அப்படின்னா சும்மா அடிக்கிறது உதைக்கிறது அது மட்டும் தான் வயலன்ஸை நினச்சிட்டு இருக்காங்க. பட் அதையும் தாண்டி when it comes to டொமஸ்டிக் வயலன்ஸ் வந்து நமக்கு கீழே நிறைய பிரிவுகள் இருக்குது. நமக்கு நல்லா போகிற லைஃப் ஒரு பக்கம் இருந்தாலும் மாமனார் மாமியாரை தாண்டி இன்னைக்கு டொமஸ்டிக் வயலன்ஸ் கான்செப்டுக்குள்ளே இந்த நாத்தனார் கான்செப்டும் உள்ளே வந்திருக்கு ஒரு பக்கம். யூ தமிழ் நேர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட வழக்கறிஞர் பிரியதர்ஷினி அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா வீடுகளில் இல்லை நம்ம பார்க்கக்கூடிய சீரியல்களில் தான் வந்து நாத்தனார் கொடுமை மாமியார் கொடுமை எல்லாம் போயிட்டு இருக்கு. பார்த்தீங்கன்னா இப்போ நியூஸை திறந்தாலும் வந்து ஒரு நடிகை நாத்தனார் கொடுமை பண்ண வழக்கில் கைது செய்ய போறாங்க அப்படின்ற மாதிரிலாம் நிறைய நியூஸ் வந்துட்டு இருக்கு. அதுவும் ஒரு பிரபல நடிகை அன்சிகா மோத்வானி அவர்கள் மேல இந்த குற்றச்சாட்டு வைக்கப்பட்டிருக்கு. இதோட பின்னணி என்ன மேம்? ஒரு வழக்கறிஞரா நீங்க இந்த கருத்தை எப்படி பாக்குறீங்க? ஆமா, இப்போ நம்ம சொன்ன மாதிரி பார்த்தோம்னா லைக் செலிபிரிட்டிஸ்குள்ள டிவோர்ஸ் தான் நிறைய நமக்கு பார்க்கப்பட்டு வந்த விஷயம். இந்த டொமஸ்டிக் வயலன்ஸ் கூட அந்த குடும்ப வன்முறை அப்படிங்கிறது வன்கொடுமை அப்படிங்கிறது வந்து நமக்கு டே டு டே லைஃப்ல நிறைய நடந்துட்டு தான் இருக்கு. ஏன்னா இப்போ நம்ம டொமஸ்டிக் வயலன்ஸ் அப்படின்னு எடுத்துட்டாலும் எல்லாருமே நினைச்சிட்டு இருப்பாங்க. நம்ம ரிஜிஸ்டரா போனோம் அப்படின்னா எல்லாருமே என்ன நினைச்சிட்டு இருப்பாங்க அப்படின்னா சும்மா அடிக்கிறது உதைக்கிறது அது மட்டும் தான் வயலன்ஸை நினைச்சிட்டு இருக்காங்க. பட் அதையும் தாண்டி when it comes to டொமஸ்டிக் வயலன்ஸ் வந்து நமக்கு கீழே நிறைய பிரிவுகள் இருக்கு. நமக்கு இப்போ ஒருத்தவங்க வந்து அடிச்சா உதச்சா அப்படிங்கிற மாதிரி தான் கிடையாது. இப்போ லைக் டொமஸ்டிக் வயலன்ஸ் கீழே பார்த்தோம்னா செக்ஷுவல் வயலன்ஸ் இருக்கு, எமோஷனல் வயலன்ஸ் இருக்கு, ஃபினான்ஷியல் வயலன்ஸ் இருக்கு, எல்லாமே இருக்கு. செக்ஷுவலா ஒருத்தரை நீங்க டார்ச்சர் பண்ணாலும் வயலன்ஸ் தான். அதை தாண்டி ஃபினான்ஷியலா உங்ககிட்ட பணம் கொடுன்னு கேட்டாலும் அது வயலன்ஸ் தான். எமோஷனல் வயலன்ஸுமே இருக்கு, சும்மா மென்டல் டார்ச்சர் கொடுத்துட்டே இருக்கிறது அதுவுமே வயலன்ஸ் தான். ஸோ இந்த மாதிரி நம்ம கேட்டகரிஸ் ஆஃப் வயலன்ஸ் இருக்கு. ஸோ நம்ம மேஜராக பார்க்கும்போது என்ன ஆகும்னா சொன்ன மாதிரி வந்து மாமியார் கொடுமை, நாத்தனார் கொடுமை, மாமனார் கொடுமை, அதாவது ஹஸ்பண்ட் கொடுமை அந்த மாதிரி இருக்கும். அதாவது ஒரு பெண் வந்து கல்யாணம் ஆகி போனதுக்கு அப்புறம் அந்த வீட்டில் வந்து அந்த குடும்ப நபரால், அதாவது அந்த பிளட் ரிலேட்டிவ்ஸ் அந்த குடும்பத்தை சார்ந்தவங்களால என்ன கொடுமைகள் நடந்தாலும் அது வந்து டொமஸ்டிக் வயலன்ஸ் கீழே வந்துடும். அதாவது ஒரு ரூஃப்குள்ள ஒரு விஷயம் ஒரு கல்யாணம் பண்ணி போன வீட்டில் அவங்களுக்கு நடக்குதுன்ற மாதிரி சேம் இன்சிடென்ட் தான் இங்கே நடந்திருக்கு. என்ன அப்படின்னா அன்சிகா மோத்வானி அவரோட அண்ணன் ஒய்ஃபால் அவங்க அண்ணியை வந்து ஒரு கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. அதாவது வந்து முஸ்கன் நான்சி ஜேம்ஸ் அப்படிங்கிறவங்க அவங்க வந்து ஒரு டெலிவிஷன் ஆர்டிஸ்ட். அவங்க வந்து அன்சிகா மோத்வானி மேலே அவங்க அண்ணன் பிரசாந்த் மோத்வானி தென் அவங்க அம்மா மோனா மோத்வானி மேலே எங்கே கொடுத்துருக்காங்கன்னா அம்பலி போலீஸ் ஸ்டேஷன் அதாவது மும்பையில் வந்துட்டு கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. எது கீழே பண்ணியிருக்காங்க அப்படின்னா டொமஸ்டிக் வயலன்ஸ் கீழே வந்து பண்ணியிருக்காங்க. இன்னும் சில செக்ஷன்ஸ்லாம் பண்ணியிருக்காங்க, அதெல்லாம் நான் சொல்கிறேன். சரி, ஓகே, என்ன ரீசனு, இது என்ன பேஸாக இருக்குது, என்ன காஸ்ட்டில் இவங்க பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா 2020 இவங்க பிரசாந்த்க்கும் லைக் ஜேம்ஸ்க்கும் நான்சி ஜேம்ஸ் அவங்களுக்கும் வந்து மேரேஜ் ஆகுது. இந்த இடத்துல மேரேஜ் ஆனதுக்கப்புறம் 2022 அவங்க வந்து அவங்களோட செப்பரேஷனை அனௌன்ஸ் பண்ணுறாங்க. இந்த மாதிரி எங்களுக்குள்ள ஒத்து போல, ஸோ நாங்கள் செப்பரேட்டாக வாழ போகிறோம் அப்படிங்கிற விஷயம். பட் டிவோர்ஸ் ப்ரொசீட் பண்ணல அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணப்பட்டு அவங்க தனியாக வாழ்ந்துட்டு வராங்க. இந்த நிலையில தான் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மும்பையில் போயிட்டு இந்த மாதிரி வந்து கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணுறாங்க. இவ்வளோ நாள் நான் அனுபவிச்ச கொடுமைகள் இது எல்லாமே அதை தாண்டி நான் தனியாக வந்தும் எனக்கு இந்த விஷயங்கள்லாம் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க சில ரீசன்ஸ் எல்லாம் சொல்லி அவங்க கம்ப்ளைண்ட் வந்து அந்த இடத்துல ரெஜிஸ்டர் பண்ணுறாங்க. என்னென்ன ஹெட்ஸ் கீழே அவங்க வந்து கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா க்ரூயாலிட்டி, ஆப்வியஸாக லைக் க்ரூயாலிட்டியாக இருக்காங்க, அடிக்கிறாங்க ஒதுக்குறாங்க அந்த கான்செப்ட்ஸ் க்ரூயாலிட்டி. தென் கிரிமினல் இன்டிமிடேஷன், அதாவது ஒரு த்ரெட்டோடய எப்பவுமே வச்சிருக்கிறது, ஒரு ஃபோர்ஸ்ஃபுல்லாக சில விஷயங்களை பண்ணுறது. அப்புறம் காசிங் ஹர்ட், ஏதாவது ஒரு விஷயத்தில் வந்து அவங்களுக்கு ஹர்ட் பண்ணிகிட்டே இருக்கிறது, அதாவது மிரட்டுறது அடிக்கிறது அந்த மாதிரி விஷயங்கள். அண்ட் தென் வந்து ப்ராப்பர்ட்டி ஃப்ராட் அண்டர் மல்டிபிள் செக்ஷன்ஸ், அதான் இன்னும் நிறைய செக்ஷன்ஸ் ப்ராப்பர்ட்டி ஃப்ராடுமே சொல்லியிருக்காங்க. அதாவது இருக்க ப்ராப்பர்ட்டி வந்து ஃபோர்ஜ் பண்ணுறது, சீட் பண்ணுறது, சொத்தை அபகரிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள். ஏன் இந்த விஷயத்தில் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்க ஸ்டேட்மெண்ட்டில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா அன்சிகாவாகட்டும் இல்லை அவங்க மாமியார் ஆகட்டும் இல்லை அவங்க ஹஸ்பண்ட் ஆகட்டும் எல்லாருமே விலை உயர்ந்த கிஃப்ட்ஸு பொருட்களை என்கிட்ட கேட்டு என்னை தொடர்ந்து டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற இந்த
கீழே எல்லாமே அவங்க வந்து கம்ப்ளைண்ட் வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம சொன்ன மாதிரி இல்லை பார்த்தோம்னா குரூயாலிட்டி, கிரிமினல் இன்டிமிடேஷன், காசிங் ஹர்ட், ப்ராப்பர்ட்டி ஃப்ராட், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பார்த்தோம். அதுக்கெல்லாம் செக்ஷன்ஸ் என்னென்னு பார்த்தோம்னா பாரத் நியாய சங்கீதா புது லைக் கிரிமினல் ஆக்ட்ல என்னென்ன வருதுன்னு பார்த்தோம்னா 498A, செக்ஷன் 323, செக்ஷன் 504, செக்ஷன் 506 and 34 இந்த செக்ஷன்ஸ் கீழெல்லாம் வருது. இல்லை மினிமம் வந்து 1 year to மேக்ஸிமம் 3 years ப்ளஸ் ஆஃப் பனிஷ்மெண்ட்ஸ் இதில் வந்து நமக்கு இருந்துட்டு இருக்கு. பட் பனிஷ்மெண்ட்ஸ் 3 years இருந்தாலும் பட் காஸ் என்னன்னு பார்த்தோன்னா லைக் டொமஸ்டிக் வயலன்ஸ் கீழே போட்டிருக்காங்க. ஸோ இது எல்லாமே வந்து அதில் செக்ஷன்ஸாக இன்க்ளூட் பண்ணப்பட்டு இப்போ வந்து என்கொயரி ஸ்டார்ட் ஆகி போயிட்டுருக்கு. இதை பற்றி பிரசாந்த் அவர்கள்கிட்ட கேட்கும்போது அவர் சொன்ன விஷயம் என்னவா இருக்குது அப்படின்னா, டு தி லைக் ப்ரெஸ்ஸோ என்னவா இருக்குன்னா, நான் இந்த மாதிரி அப்ராட்ல இருக்கேன், இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்ததுன்னே எனக்கு தெரியல, நான் கண்ட்ரியில் இல்லைன்றதை சொல்லியிருக்காரு. பட் இன்னும் அன்சிகா தரப்புலேருந்து ஆகட்டும், இல்லை அவங்க அம்மா மோத்வானி தரப்புலேருந்து ஆகட்டும், நமக்கு இதுக்கான விஷயங்கள், இந்த கம்ப்ளைண்ட்டுக்கான விஷயங்கள் நமக்கு இன்னும் எந்த ரெஸ்பான்ஸும் வரல. இங்கே இவங்க வந்து இப்போ அவங்களோட பெத்தவங்க வீட்டில் தான் இருக்காங்க. அப்போ வந்து ஒரு நாத்தனாருக்கு இவங்க எப்படி மேம் ஒரு ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் கொடுக்க முடியும் அவங்க பெத்தவங்க இருக்கும்போது? கண்டிப்பா. இப்போ இதுலயே அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இப்போ வந்து அவங்க சில ஹெட்ஸ் கீழே நம்ம பார்த்தோம்ல, குரூயாலிட்டியில ஸ்டார்ட் ஆகி கிரிமினல் இன்டிமிடேஷன் ஆகட்டும், காசிங் ஹர்ட் ஆகட்டும், இல்லை ப்ராப்பர்ட்டி ஃப்ராட் ஆகட்டும், இது எல்லாமே அவங்க இந்த பீரியட்ல நடந்ததுன்னு சொல்லலை. ஃப்ரம் த டே ஆஃப் மேரேஜ் கண்டினியூஸ் நேச்சர்ல இருந்ததுன்னு தான் சொல்லியிருக்காங்க. ஏன்னா 2020 மேரேஜ் ஆயிருக்கு, 2022 செப்பரேஷன் வந்திருக்காங்க. அப்படி இருக்கும் போது இப்போ கேட்டிருக்க சொல்லியிருக்காங்க இல்லையா, எங்கிட்ட எப்போ பார்த்தாலும் எக்ஸ்பென்சிவ் கிஃப்ட் கேட்கறது, இன்னும் டார்ச்சர் பண்றது அப்படிங்கிற ஒரு விஷயம். இன்னொன்று நம்ம நல்லா இங்கே பார்க்க வேண்டிய விஷயம், அவங்க இன்னும் டிவோர்ஸ் ப்ரொசீடிங்ஸ் இனிஷியேட் பண்ணலை இந்த இடத்துல. ஸோ பண்ணாத பட்சத்தில் ஜஸ்ட் செப்பரேஷன் தான். அப்படி இருக்கும்போது அவங்க என்னன்னா ஸ்டில் அந்த பந்தத்துக்குள்ள தான் அவங்க இருக்காங்க. விச் மீன்ஸ் மாமியார், நாத்தனார், ஹஸ்பண்ட், ஒய்ஃப், அண்ணி, இந்த கான்செப்ட்ஸ்குள்ளே தான் அவங்க இருக்காங்க. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, சில காரணங்களால் என்னால் அப்போ கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ண முடியல, நான் இப்போ வந்து வெளியே கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் அவங்க இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க கொடுத்த சில டார்ச்சர்ஸ்னால எனக்கு ஹெல்த் கண்டிஷன் ரொம்ப ஃபால் ஆயிருக்கு, ரொம்ப டவுன் ஆயிருக்கு. அதாவது பெல்ஸ் பால்சி அப்படின்ற ஃபேஷியல் பேரலிசிஸ்னால நான் வந்து இப்போ அவதிப்பட்டு இருக்கேன். ஏன்னா நம்ம எமோஷனல் வயலன்ஸ்னு சொல்கிறோம்ல, அது எல்லாமே இது கீழே தான் வரும். ஒருத்தவங்களுக்கு ரொம்ப எமோஷனல் டார்ச்சர் கொடுத்து அவங்க ஹெல்த் அஃபெக்ட் பண்ணி அதனால அவங்களுக்கு ஒரு டிசீஸ் வர்றது எல்லாமே வயலன்ஸ் கீழே தான் வரும். ஸோ அவங்க அப்போத்துலேருந்து ஆரம்பித்த விஷயம் இன்னைய வரைக்கும் முடியல. இப்போ ஃபோன் பண்ணால் எனக்கு இதை கொடு, கிஃப்ட் கொடு, டவுரி கொடு, இருக்க சொத்தை வந்து அபகரிக்கிறது, ப்ராப்பர்ட்டிஸை வந்து ஃபோர்ஜ்டு டாக்குமெண்ட்ஸ் கிரியேட் பண்ணி அதை மாற்ற பார்க்கறது, இது எல்லாமே கண்டினியூவிங் நேச்சரில் தான் இருக்குது. அதனால தான் இப்போ வந்து நான் கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கேன் அப்படின்னு தான் அவங்க சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம ஊர்லலாம் பார்த்தீங்கன்னா, ஒரு வீட்டில் இருக்க பொண்ணு வந்து இன்னொரு வீட்டுக்கு கல்யாணம் ஆகி போயிட்டாங்கன்னா அவங்கள எந்த டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம், அவங்கள விட்டுருவோம். ஆனால் அவங்க கல்யாணம் ஆகி போயிட்டதுக்கு அப்புறமா அவங்கள டவுரி கேட்டு அன்சிகா தொல்லை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இது எப்படி பார்க்குறீங்க மேம்? இன்னைக்கு இது வந்து டே டு டே லைஃப்லயும் எல்லார் குடும்பத்திலும் இது நடக்கிற விஷயமா தான் இருக்கு. இப்போ எப்படின்னு பாத்தீங்கன்னா, நிறைய இன்சிடென்ட்ஸ் வந்து இங்க மாமனார், மாமியார், ஹஸ்பண்ட் அப்படின்றத தாண்டி நாத்தனார் கொடுமைன்றது நிறைய இருக்கு. இன்னைக்கு சொன்ன மாதிரி அவங்க வேற வீட்டு கல்யாணம் பண்ணி போயிட்டு அதுக்கப்புறமும் அவங்க எப்படி இப்போ நம்ம கிட்ட வர கிளைண்ட்ஸை என்ன சொல்லுவாங்கன்னா, நம்ம நாத்தனார் கொடுமை எனக்கு இருக்கு, அவங்க வேற வீட்டு கல்யாணம் பண்ணி போயிடுவாங்க, போனாலும் இங்க வந்து உட்காந்துக்கிறது, வரது போறதை தாண்டி இங்க வந்து அவங்கள இன்ஃப்ளூயன்ஸ் பண்றது, நீங்க எனக்கு இவ்வளோ போட்டு கல்யாணம் பண்ணி கொடுத்தீங்கல்ல, நீங்க ஏன் வந்துட்டு இவ்வளோ நகை போட்டுருந்தாங்க, நீங்க அதை கேட்க மாட்டேங்கிறீங்க, என்ன ப்ராப்பர்ட்டி இருக்குன்னு ஏன் கேட்க மாட்டேங்கிறீங்க. இன்னும் சொல்ல போனா அவங்க ட்ரெஸ்ஸிங்ல இருந்து கமெண்ட் பண்றதாகட்டும், வெளியே போற டைமிங்ல இருந்து கமெண்ட் பண்றதாகட்டும், எல்லாமே இந்த நாத்தனாரோட ரோல் வந்து ரொம்ப பெரிய ரோலா வந்துட்டு டிஸ்பியூட்ல வருது. ஆக்சுவலி நல்லா போற லைஃப் ஒரு பக்கம் இருந்தாலும் மாமனார் மாமியாரை தாண்டி இன்னைக்கு டொமஸ்டிக் வயலன்ஸ் கான்செப்டுக்குள்ள இந்த நாத்தனார் கான்செப்டும் உள்ள வந்திருக்கு ஒரு பக்கம். அதே மாதிரி தான் இங்க என்னவா பார்க்கப்படுது அப்படின்னா, ஏன்னா இப்போ அன்சிகாவால இங்க பிரச்சனை இல்லை அப்படின்னா அவங்க எக்ஸ்க்ளூட் பண்ணிருக்கலாம்ல, வெறும் மாமியார் மேலேயும் ஹஸ்பண்ட் மேலேயும் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கலாம்ல. பட் அன்சிகா அவங்க என்னதான் கல்யாணம் ஆகி போனாலும் அவங்களும் இதுல இன்க்ளூசிவ் தானே அவங்க சொல்லியிருக்காங்க. இப்போ இதுல பாத்தீங்கன்னா அன்சிகா அவங்களுக்கும் வந்து மேரேஜ் ஆயிடுச்சு, மேரேஜ் ஆகி அவங்க வேற வீட்டுக்கு போனாலும் திரும்ப அவங்க வந்து இதுல இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாங்க, பண்ணிதான். ஏன்னா இதுல அவங்க கிளியர் கட்டா சொல்லியிருக்காங்க என்னன்னா, அன்சிகாவாகட்டும் இல்ல மாமியாராகட்டும் எல்லாருமே இதுல என்ன பண்ணிருக்காங்கன்னா, எக்ஸ்பென்சிவ் கிஃப்ட்ஸ் கேட்டு என்கிட்ட பணம் கொண்டு வா, ப்ராப்பர்ட்டி அந்த மாதிரி கேட்டு தான் என்ன பண்ணாங்க. விச் மீன்ஸ் கண்டினியூஸா அவங்களும் உள்ள இன்க்ளூசிவ் அப்படி நாத்தனார் கொடுமையும் இருக்கு அப்படிங்கறது தான் கொடுத்துருக்காங்க இதுல. இப்போ இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா, அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்க பிரிஞ்சு இருக்கிறதே கணவன் மனைவி, நாங்க பிரிஞ்சதுக்கு காரணமே அன்சிகா தான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அவங்க கொடுத்துருக்க அந்த வழக்குல இந்த மாதிரி விஷயங்கள் ஏதாவது சேர்த்திருக்காங்களா மேம்? கண்டிப்பா. ஏன்னா நீங்க டொமஸ்டிக் வயலன்ஸ் வரப்போ உள்ள பாத்தீங்கன்னா எல்லாமே உள்ள ஈச் அண்ட் எவ்ரி வேர்டு வந்து உங்களுக்கு ஸ்டேட்மெண்டா தான் உள்ள வரப்போகுது இந்த இடத்துல. அவங்க சொன்ன விஷயம் அதை நாங்க இப்போ சில பேர் அந்த மாதிரி சொல்லுவாங்க, வர கிளைண்ட்ஸ் வந்து சொல்லுவாங்க, நாங்க எங்க ஹஸ்பண்ட் பொறுத்த வரைக்கும் எனக்கு பிரச்சனை இல்லைங்க, பட் பிரியறதுக்கான காரணம் யாரா இருக்குன்னா மாமனார் மாமியார், நாத்தனார், இல்ல அவர் கூட பிறந்த மச்சினர், அந்த மாதிரி கான்செப்ட்ஸால தான் நாங்க பிரிஞ்சிருக்கோம். அவங்க
இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி இவங்க மாறுறாங்க அப்படிங்கிற மாதிரி இங்கேயும் அதே தான் நடந்திருக்கு. அவங்க டே 1ல இருந்து என்னது எனக்கும் அவருக்கும் லைஃப் நல்லா போயிட்டு இருந்தாலும் இவங்க கொடுக்குற இன்ஃப்ளூயன்ஸ், இவங்க கேட்குற விஷயங்கள், அது எல்லாம் குடும்பமா சேர்ந்து, இதுதான் டொமஸ்டிக் வயலன்ஸ்னு சொல்றோம். ஒரு குடும்பமா சேர்ந்து என்ன டார்ச்சர் பண்ணி என்ன இன்னைக்கு இது நிலைமையில கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது தான் அவங்களோட கம்ப்ளைண்டா இருக்குங்க. நாத்தனாரான அன்சிகா மேலதான் அவங்க ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. இந்த விசாரணை வலயத்துக்குள்ள அவங்களுடைய கணவர், நான்சியோட கணவர் அவர்கள் விசாரணை வலயத்துக்குள்ள வர்றதுக்கோ இல்ல அவருக்கு எதனா தண்டனைகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா மேம்? ஏன்னா வந்து இவங்க சொல்றபடி அவர் கேட்டு இவங்களை வந்து செப்பரேட்டா பிரிஞ்சு வந்திருக்காரு. சோ அவருக்கு எதனா தண்டனைகள் கிடைக்க வாய்ப்பு இருக்குங்களா? இப்போ மொத்தமா 3 பேரையும் தான் உள்ள கொண்டு வந்திருக்காங்க. ஏன்னா உங்களுக்கு திரும்ப சொன்ன மாதிரி டொமஸ்டிக் வயலன்ஸ் அப்படிங்கிறது முதல்ல கணவர், அவரால் தானே இந்த பந்தம் ஏற்பட்டுச்சு. கணவரை தாண்டி அதுக்கப்புறம் நாத்தனார், அதுக்கப்புறம் மாமனார் மாமியார், லைக் மைத்துனர், அது எல்லாமே அதை தாண்டி கான்செப்ட் தான். ஸோ இப்போ அவங்க வைக்கிறது என்ன அப்படின்னா ஹஸ்பண்ட் மேலேயும் அலிகேஷன்ஸ் வைக்கிறாங்க, பிளஸ் மாமியாரும் நாத்தனாரோட ரோலுமே இதுக்குள்ள இருக்கு அப்படின்னும் போது 3 பேருமே தான் உள்ள, இந்த நான் சொன்ன செக்ஷன்ஸ் எல்லாம் 3 பேர் மேலேயும் தான் பதியப்பட்டிருக்கு. அந்த 3 பேரும் தான் இன்வெஸ்டிகேஷன் ப்ராசஸ்ல எடுத்துட்டு வருவாங்க. ஏன்னா எஃப்ஐஆரை போட்டாச்சுங்க. தேவைப்படும் பட்சத்தில் வந்து சில கேசஸ் டொமஸ்டிக் வயலன்ஸ் அரெஸ்ட் எல்லாமே ஆயிருக்காங்க, ப்ரூவ் பண்ண பட்டுச்சு அப்படின்னா அந்த விஷயம். ஸோ இதுலையுமே நம்ம இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் ஆகி அவங்க என்ன சொல்ல போறாங்க இதுக்கு, ஏன்னா ஒரு அலிகேஷன் சொன்னா இன்னொரு தரப்பும் என்ன சொல்றாங்கன்னு கேட்கணும், அவங்களும் என்ன சொல்ல போறாங்க, என்ன மாதிரி எவிடன்சஸ் வரப்போகுது அப்படிங்கிறத நோக்கி தான் அடுத்த இன்வெஸ்டிகேஷன் இதுல போகும். ஒரு பரபரப்பா போயிட்டு இருக்க இந்த வழக்கு குறித்த நிறைய விஷயங்களை எங்க கூட பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி. நன்றி.